உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். குரு ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம மேசம் முதல் மேனம் வரை 12 ராசிகளுக்கும் சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்களை சொல்றோம். அப்ப அந்த வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது எப்ப ஆச்சு அப்படின்னா, நவம்பர் 16ஆம் தேதி சனி பகவான் ஆப்பட்டது வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்ப அந்த சனி பகவானுடைய வக்ரம் அப்படின்னா என்ன? சனி பகவானுடைய கண்ட்ரோல்ல நாம எல்லாருமே இருப்பதுதான் சனி பகவானுடைய வக்ரம். அதே சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது நாம செஞ்ச புண்ணியங்களின் அடிப்படையிலையோ ஜாதகத்தின் அடிப்படையிலையோ நம்மளுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளின் அடிப்படையிலையோ நம்மளுக்கு நடக்கக்கூடிய அந்த கோல்சார பலன் அடிப்படையிலையோ அந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி ஏற்படும். அப்போ நம்மளுக்கு தடைப்பட்ட விஷயங்கள், கட்டளை இடப்பட்ட விஷயங்கள் சனி பகவானால் கண்டிப்பாக நம்மளுக்கு நன்மைகள் நடக்கும். அப்ப எந்தெந்த ராசிக்கு உயர்வான நல்ல நன்மைகள் நடக்கும், எந்தெந்த ராசிகளாகப்பட்டது மேன்மை அடையும், எந்தெந்த ராசிகள் உயர்வை அடைய போகிறது அப்படிங்கிறத நாம இப்போ இந்த பதிவுல ஒவ்வொன்றா சொல்ல போறோம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ரிஷப ராசி ஆகப்பட்டது இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியால் பொற்காலம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம். அப்ப இப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி அந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறாங்க. அப்ப அந்த 29ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மிகுந்த ஒரு நல்ல வாழ்க்கையையும் அந்த வாழ்க்கை நடத்துவதற்குண்டான நல்ல வழியையும் இந்த 10ஆம் இடத்துல இருக்கும் போதே உங்களுக்கு காட்டிடும். அப்ப அந்த 10ஆம் இடத்துல நவம்பர் 16ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாங்க. அப்ப இந்த நவம்பர் 16 மார்ச் 29 வரைக்கும், அப்போ நவம்பர் 16, டிசம்பர் 16, ஜனவரி 16, பிப்ரவரி 16, மார்ச் 16, அதுல ஒரு 10 நாள், டோட்டலா ஒரு 130 நாட்கள் ஆகப்பட்டது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இந்த 4.5 மாத காலங்கள் ஆகப்பட்டது கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப இந்த 4.5 மாத காலத்தில் நாம ஜெயிப்போமா? நம்ம அந்த பொற்காலம் சொன்னோம் இல்லையா, அந்த பொற்காலத்துக்கு உண்டான பலன்களை அனுபவிப்போமா? இதுதான் கேள்வி. அப்ப இதற்கு முன்னாண்ட நாம அந்த ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைஞ்சிட்டோம். அப்போ நம்மளுக்கு விருப்பம் இல்லாம நம்ம செய்யாத தப்புக்கு நாம தண்டனை அனுபவிக்கிற மாதிரிதான் கணக்கு. அப்ப நம்ம ஜெயில இருக்கிறோம். அப்ப நம்ம ஜெயில இருக்கிறது, நம்ம வெளியில வராம இருக்கிறது, நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்கு பேரானந்தம். அப்ப நான் எதையுமே என்னால சாதிக்க முடியும், நான் இப்படி மாட்டிட்டேனே அப்படின்னு ரிஷபராசிக்காரங்க நினைக்கிறாங்க. அதாவது எந்த விஷயத்திலுமே என்னால சாதிக்க முடியும், ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும், இதுல பூந்து நான் அதுல வந்துருவேன், என்னையே ஆட்டி படைச்சிருச்சு இந்த வக்ர நிவர்த்தி. அப்ப எப்பேற்பட்ட எதிரி என்னை கெடுக்கணும்னு நினைச்சாலும் அவனை நினைக்கக்கூடிய நேரத்திலேயே அழிச்சிருவனே. அப்ப எதிரிக்கு இடம் கொடுக்காமல் நான் வாழ்ந்தனே, என்னையே இந்த வக்ரம் ஒரு ஆட்டி படைச்சிருச்சு. இப்ப வக்ர நிவர்த்தி ஆகி நவம்பர் 16ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறேன். அப்போ எனக்கு ரிலீஸ் கிடைக்குது, நான் ஜெயில இருந்து வெளியில வரப்போறேன். இப்ப நான் வரப்போறேன் அப்படிங்கிற செய்தி கேட்ட உடனே என்னை சுத்தி உள்ளவங்க, துரோகிகள், எதிரிகள், நான் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க
என்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்க, என்னுடைய வளர்ச்சி தடுக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாருமே புளிய கரைச்சிருச்சு. அப்ப நான் வெளியே வந்து என்னால தடைப்பட்ட எல்லா காரியத்தையும் எடுத்து நிறுத்தி நான் சம்பாரிச்சு நான் சாதிக்க போறேன். என்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க புல்லரிக்க போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி என்னால் வளர முடியும். அந்த அளவுக்கு இப்ப அந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி உங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறது. அந்த 10ஆம் இடத்துல நீங்கள் இப்ப வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறீங்க. அந்த 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். அப்ப அந்த தொழில் ஸ்தானத்துல இப்ப ஃப்ரீயா இருக்கிறீங்க. நீங்க எதை தொட்டாலும் பொன்னாகும், எதை தொட்டாலும் பொன்னாக மாறும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்க எடுத்தது எல்லாமே சக்சஸ். அப்ப உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், உங்களுடைய பிசினஸ் நல்லா இருக்கும். நீங்க வெளிநாடு போக நினைச்சாலும் போகலாம், வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கலாம், சாதிக்கலாம். வெளிநாட்டுல வாழ்றவங்களுக்கு ஒரு வசந்தம் வந்தாச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க. இந்த பொற்காலத்தை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க. அதே சமயத்துல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கக்கூடாது. நீங்க பார்க்க போன எங்க வெளியே வந்தா சம்பாதிச்சிருவீங்களோ, சாதிச்சிருவீங்களோ, நல்ல பொசிஷனுக்கு வந்துருவீங்களோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாண்ட நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க. தடை இல்லாமல் வாழ்ந்து காட்ட போறீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தியால எல்லாமே விலக போகிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 திசை 8 திக்கிலும் இருந்த எதிரிகள், துரோகிகள் அவங்க எல்லாமே கூனி குறுகி உட்கார போறாங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க மிரள போகிறார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் ரொம்ப திருப்தியாக இருக்கும். இது போக நீங்க 11ஆம் இடத்துக்கு நவம்பர் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆறாங்க. அப்ப அந்த 11ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவானால் ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் பட்ட அவமானங்களுக்கும் எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுத்து, அந்த அவமானத்திலிருந்து மீட்டெடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து, வாழ்க்கையில உயர வாழ்வதற்குண்டான அமைப்பு அது அத்தனையும் கொடுக்கவிருக்கிறார். ரிஷபராசிக்காரங்களே, 10ஆம் இடத்துல இருக்கிறதும் இப்ப யோகம். அதே சமயத்துல 11ஆம் இடத்துக்கு போறதும் அதை விட யோகம். அப்ப அந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது கும்பத்திலிருந்து சனி பகவான் பயிற்சியாகி மேனத்துக்கு போறாங்க. சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு தான் போறாங்க. அப்படி போகும்போது உங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுப்பார். அப்ப அந்த மேன்மையை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தகுதி, தரம், அந்தஸ்து எல்லாத்தையுமே இப்ப நம்ம வளர்த்திக்கணும். அதைத்தான் இப்ப நீங்க வளர்த்திட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களால கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து அந்த 11ஆம் இடத்துக்கு போய் நீங்க செல்வந்தராக வாழ முடியும். நேயர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கலையா? கண்டிப்பாக திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லையா? கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில மறுமணம், ஒரு வாழ்க்கை அமைஞ்சு அந்த வாழ்க்கை ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த வாழ்க்கை பிரிஞ்சு போச்சு, இல்லைன்னா டைவர்ஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா அந்த வாழ்க்கையை இறந்துட்டீங்க, மீண்டும் ஒரு வாழ்க்கையை செய்யணும்னு நினைக்கிறீங்க. அந்த வாழ்க்கை இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்கள் மனசு வச்சால் நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஆகப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு சக்கரை பொங்கல் தான். கண்டிப்பாக நீங்க இதை எல்லாத்தையுமே அனுபவிப்பீங்க, நல்லா இருப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.